சுரபதியும் ஸ்ரீபதியும் ரதிபதியும் பாகதியும் ஸ்ரீபதியும் பசுபதியும் அந்த தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தோட அர்த்தம் யாருன்னா ராமனே தான். தத்துவமசியனும் ஆனா எங்கேயாவது பகவானை கொண்டு இறக்கணும் இல்ல பகவத் பரத்துவத்தை பேசணும், கஜேந்திரனை போல ஒரு பக்தன் ஆதி மூலமேனு கூப்பிட்டா இதுதாண்டா அந்த பரம்னு தூக்கிட்டு வரணும்னா சல்லுன்னு அந்த லேண்ட் ஆகும். அப்படிதான் ராகங்களும் அமையிறது. கருடத்வனில ரூபகத்துல ஒரு பாட்டு பாடணும்னு தத்துவம் இருக்க தருமா பாடல. என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் கிளம்பிட்ட மெட்ராஸ்ல மியூசிக்கை பத்தீங்கன்னா பாடி சொக்க பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கானா எவ்வளோ அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்றாரு தியாகராஜ். ஏன்னா உன் சாமர்த்தியத்துல அதை பண்ணிவிட முடியாது, ராம கிருபை இருந்தா பண்ணலாம். விஸ்வாமித்திரருக்கும் வால்மீகிக்கும் ஒரு சாமியம், ஒரு கம்பேரிசன். விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருந்தது. அது வசிஷ்ட மாசம் பொருளா இருக்கும். ஏன்னா துருவனுக்கு சொல்லல, நாரதற்கு அவங்களோட தவசம் பண்ணிட்டு அப்படி ஒரு குரு நாரதர். நாரத அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நாராயணனை கையில பிடிச்சு கொடுக்கிறவன் அர்த்தம். நாரம் ததாதி இது நாரதா. தியாகராஜனோட கானத்தை சொந்தி வெளிவனையா கேட்கிறார். கேட்டு மெயின் சிலுக்கிறோம். முதல்ல கேட்கிறோம் அழகான பதங்கள். ஆனா கடைசியில முத்திர வச்சு முடிக்கிறார். நாகராஜ பாலனாய தியாகராஜ நாயகாய அப்படின்னு முத்திர வச்சு முடிச்சதை பார்த்தா அந்த சொந்தி வெளிவனையாக சொல்றது இது சாமானிய ஒரு பிரகதி சோழ வாழ்நாட்டு ஒரு சாகித்யம். ஒரு துளசி அங்குரிக்கிறதே பார்த்தாலும் பிறக்கிறதையும் பக்தியோடைய பிறக்க பரபரப்பு நிறைய உள்ளோம். தியாகராஜர் ஒரு 20 சதவீதி பாடி காண்பிக்கிறாங்க. அப்படின்னா இந்த குழந்தையில் இருக்கிற வித்தியை அடிவசரியம் அபூர்வம். குருநாதர் பார்த்தால் அந்த குழந்தைக்கு நாரத மந்திர உபதேசம். எப்படி வால்மீகிக்கும் நாரதர் தானே குரு, வால்மீகி தான் தியாகராஜர், தியாகராஜருக்கும் நாரதர் தான் குரு தான் சொன்னேன். நாரதர்
ஃபார்மே. நாத தனுன சரீரம்னு அர்த்தம். நாதமே பகவானுக்கு சரீரமா இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் எப்படி சரீரம் இருக்கு? நமக்கு வந்து ரத்தம், அஸ்தி, மாம்சம், பிண்டம், இதால ஒரு சரீரம். பரமேஸ்வரனுக்கு ஒரு சரீரம் இருக்கு. அது எதால ஆயிருக்குன்னா நாத தனு அனிஷம் சந்ததம் நமாமி வேணு. நாதமே எவனுக்கு சரீரமோ அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்றேன். மோதகர நிகம சாமவேத சரோ சாமகானம். அந்த சாமகானத்திலிருந்து எந்த வேதம்னு வந்ததோ, காந்தர்வ வேதம்ங்கிற சங்கீதம் சாமவேதத்தோட உபவேதமா வந்துச்சு. வேதத்திலேயே ஏன் பகவானுக்கு சாமவேதம் ரொம்ப பிடிக்கிறது? பகவான் சாமவேதினே சொல்றோம், சாமகான பிரியான்னு சொல்றோம், சாமகான லோலான்னு சொல்றோம். ஏன் 4 வேதத்துல ரிக்வேத லோலான்னு சொல்லப்படாதா, யஜுர்வேத லோலான்னு சொல்லப்படாதா? சாமவேதம் கானமா இருக்கிறதுனால பகவானுக்கு அவ்வளவு பிரியகரமா இருக்கு. அதுவும் சத்யோஜாதி பஞ்சவர்ஜ சரிகம பதனி சப்தஸ்வரங்களும் எங்க இருந்து வந்ததுன்னா பரமேஸ்வரனுடைய சத்யோஜாதம், வாமதேவன், தத்புருஷம், ஈசான்யம், அகோரம்ங்கிற 5 சிரசுல இருந்து 7 ஸ்வரமும் வந்ததுன்னு ஆச்சரியமா சொல்றாரு தியாகராஜ். நாதமே அவருக்கு ஸ்வரூபம். நீ அந்த நாதரூபமா இருக்கிற பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தா அந்த நாதமே கொண்டு உன்னை மூலமான பகவான்கிட்ட கொண்டு சேர்த்துடுவோம். ஆனா இங்க தியாகராஜருக்கு என்ன ஆயிடுதுன்னா நாதத்தோட ராம பக்தியும் சேர்ந்து கொடுத்துரும். அதுதான் ஆச்சரியம். அப்ப ராம குணானுபவத்தை நாதத்தால பண்றார். அது எப்படி இருக்கும்? தேனும் பாலும் சொல்லலாம். நாதத்தை மட்டுமே உபாசனம் பண்ணாலே அடைஞ்சு விடலாம். ஆனா நாதத்தோட ராமபக்தியும் சேர்ந்து கொடுக்கணும். தியாகராஜர் அதான் இந்த கீர்த்தனத்தை சொல்றார். அப்படிப்பட்ட பக்தி இல்லாத சங்கீத ஞானத்தால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி பக்தியும் நாதமும் ஒருத்தனுக்கு சேர்ந்து கொடுத்தானால் மோட்சத்துக்கு வேற ஒரு உபாயம் நீ பண்ணவே வேண்டாம். இதுக்கு பிரமாணம் அவரே பிரமாணம், வேற யாரோ பிரமாணம் இல்ல, அவரே பிரமாணம். அவரே பிரமாணம். இன்னைக்கு கிளம்பிடுவேன், இன்னைக்கு ராமன் அழிச்சுட்டு போயிடுவான், இன்னைக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும், நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் சார், நீங்க வந்துருவோம்னு சொல்லுவோம். அது மாதிரி தியாகராஜர் இன்னைக்கு ராமன் போயிடுவேன், எல்லாரும் வந்துருவோம் அப்படின்னார். நிச்சயம் என்று கிளம்பினார். Sorry. I don't